பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். நிச்சயமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேவாதி தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தாங்க. ஆனாலும் இன்றைய நாளில் தொடர்ந்து நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அடிக்கடி நடக்கிற ஏதாவது ஒரு விபத்துகளையும் ஒரு இயற்கை சீற்றங்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் ஆண்டவரோடு கூட நாம் இடைப்படும்படியாய் அவரோடு கூட நம்முடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து நிற்கிற பிள்ளைகளாகவும் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபம்தான் இனி நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் இந்த தேசத்தையும் ஊழியக்காரர்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் பாதுகாக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இன்றைய நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் நம்ம முழு மனதோடு ஒப்பு கொடுக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவனுக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் அதில் நமக்கு அதிசயத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சில பயங்களும் சுற்றி நடக்கிற ஒரு சில காரியங்களையும் பார்த்து வருகிற ஒரு தைரியமற்ற சூழ்நிலைகளை எல்லாம் அகற்றி போடுங்க. தேவாதி தேவன் நம்மை நிலைநிறுத்தினாரே, தேவாதி தேவன் நம்மை வழி நடத்தினாரே. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வர நம்ம கை தூக்கி அவர் உதவி செஞ்சார். அந்த அன்பு இருந்தால் என் வாழ்க்கையில் நான் எதை வேணாலும் சாதிப்பேன்னு சொல்லி விசுவசிக்க நம்ம கற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க, எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுங்க. ஆனாலும் கடைசி வரையிலும் என் தேவன் முடிவு பரியந்தம் என்னோடு இருப்பார். என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் கடந்து வந்தேனோ எல்லாவற்றிலும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி ஆண்டவர் பார்த்த நாட்கள் தான் அதிகம்னு சொல்லி நம் இருதயம் ஏற்றுக்கொள்ளணுங்க. இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும், அப்பா நீங்கள் எனக்கு போதும், நான் மனுஷங்களை நம்பி ஏமாந்த நாட்கள் எல்லாம் போதும், இனி வருகிற நாட்களில் உம்மோடு நான் அதிக நேரம் செலவிடுவேன், உன் வசனங்களை நான் அதிகமாக தியானிப்பேன், என் குழந்தைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுப்பேன். எப்படி இந்த உலக காரியத்தில் நீ நல்ல மார்க் எடுத்தினா உனக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன், நீ இந்த ஆக்டிவிட்டியில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கினீன்னா உனக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தருவேன்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறோமோ, அதே போல் நீ ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தினா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன். ஒரு நாளும் அட்லீஸ்ட் 2 வசனங்களையாவது நீ மனப்பாடம் பண்ணி எனக்கு சொன்னீன்னா நிச்சயமாக உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம பசங்களை என்கரேஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்டி, அந்த ஜென்ரேஷன், என்னுடைய அம்மா, அவங்களாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சண்டேயில் சர்ச்சுக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, பைபிள் வசனம் படித்து நாங்கள் ஒப்பிச்சாதான், முழங்கால் படிட்டு ஜெபிச்சாதான் நாங்கள் கேட்டதை எங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைய நாளில் பெற்றோர்களாகிய நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்றாற் போல் நாமே மாற்றி அவர்களுக்கு ஓகே நல்ல விஷயம் செய்கிறாங்களா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோடு கூட நம்ம இணைந்து நிற்கிறது அது தப்பு இல்லைங்க. ஆனால் ஒரு தவறான காரியம் செய்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்கன்னு சொல்லி அதை மறைச்சு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் என் பெற்றோர்கள் எங்களுக்கு இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்குதுன்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் பிள்ளைங்களுடைய இருதயத்தில் ஊற்றிடாதீங்க. நிறைய நாசமோசங்களும் தேவையில்லாத காரியங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. உட்கார்ந்த இடத்துல அந்த மொபைல் ஃபோனுன்ற ஒரு விஷயத்துலையே அவங்க எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் மாற்றணும்னா நம்முடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆமாம், நம்மளுடைய அம்மா அப்பா விசுவாசத்தோடு இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், அவங்க ஜெபிக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்ற எண்ணத்தை அவங்க இருதயத்தில் நம்ம ஊற்றணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். நினைத்து பார்க்கிறேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, நினைவில் கொள்கிறேன் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும் என் தேவன், அவர் கைவிடாமல் காத்து நடத்திடுவார். நினைத்து பார்க்கிறேன் என் நண்பர் செய்த நன்மைகளை,
கண்ணீரோடு நின்றதையெல்லாம் மாற்றினாரே. அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றினார்ல, அதை மட்டும் எங்கேயுமே விட்டு கொடுத்துடாம நம்ம ஆண்டவரோடு கை கோர்த்து இந்த வாரத்தை துவங்கலாமா? அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். நிறைய பேருக்கு நம்ம சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைக்காக காத்துட்ருக்குறாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுங்க. எங்கள் சூழ்நிலையெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கடந்து வரேன், எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றமும் ஒரு பெரிய மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த வாரத்தை நம்ம வாழ்ந்து சாட்சியாய் நிற்கலாம். ஆமேன்.